ஹாய் ஹாய் எல்லாருக்கும். இப்போ நான் இது என்னன்னு பாருங்கள். கருவாடு தொக்கு தான் பண்ண போகிறேன் நான். இது என்ன கருவாடுன்னு எனக்கு தெரியாது. இது நாங்கள் இங்கே கேஆர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். இது தொக்கு தான் பண்ண போகிறேன் இப்போ நான். இதுக்கு என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா, பூண்டு எடுத்திருக்கேன், வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்திருக்கேன், தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணி. இந்த கருவாடை தண்ணியில் 1க்கு 2 வாட்டிக்கு நல்லா அலசிடுவோம். ஏன் இந்த மண் இருக்கும், அதனால் 1க்கு 2 வாட்டி அலசி வச்சுருவோம் நல்லா. இது 2 வாட்டி அலசி எடுத்துருவோம். இது 3 வாட்டி கழுவி எடுத்திருக்கேன். இது இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாங்க பாருங்க. இப்போ இது நல்லாவே 3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வச்சுருக்கேன் ஸ்டவ் மேலே. அதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுருவோம். இந்த வெங்காயம் நல்லா பொரியட்டும். இப்போ நான் எண்ணெயில் வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அந்த பூண்டு போட்டிருக்கேன். தட்டி ஒன்றும் பாதியமாக தட்டி போட்டிருக்கேன். இந்த பூண்டு நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் இது கூடவே தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்க வைப்பேன். அது கூடவே கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குவோம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடும். இப்போ இந்த தக்காளி நல்லாவே குழஞ்சிடுச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இது குழஞ்சிடுச்சு நல்லா தக்காளி. இப்போ இதில் இந்த கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு போட வேண்டாம், லாஸ்ட்டில் போடல. ஏன்னா தக்காளிலே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். தொக்குன்றதுனால கடைசியில் நல்லாவே இப்போ இதில் கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம். இது மஞ்சத்தூள், இது 1/4 டீஸ்பூனு. இது குழம்பு மிளகாய் தூள், இது வீட்டிலே அரைச்சது. இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் தனி மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ இதை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இந்த கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்ல பூண்டு வாசனையோடு நல்லா இருக்குது இது. அவ்வளோதான்,
முடிஞ்சிருச்சுங்க. பாய்.